அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல்தான் அவர் மொழிகளா மோதி கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேர் என்னது? தீபா மேடம். தீபா. சொல்லுங்க தீபா. 2009 கல்யாணம் ஆச்சு மேடம். சரி, உங்க வீட்டுல எல்லாம் இருக்காங்க? எனக்கு அக்கா, தங்கச்சி, அம்மா. அப்பா அண்ணன் இப்ப யாரும் இல்ல. கஷ்டப்படுற குடும்பத்துக்கு பொண்ணு தான். வயசானவங்களை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல குடும்பம். வயசானவங்களை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல குடும்பம், நல்லா வச்சுப்பாங்க அப்படி சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. 8000 சம்பளம் வாங்குறேன் அப்படி சொல்லிதான் கல்யாணம் பண்ணாங்க. அவருக்கு என்ன, ஏன் வயசானவங்களுக்கு? அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா? அவனுக்கு கல்யாணம் ஆளுன்னு சொன்னாங்க. எனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி ஒண்ணு இருக்குது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டேன். நானும் வேலைக்கு போறதே இல்ல. 5 மாசம் வேலைக்கு போவாங்க, மீதி மாசம் எல்லாம் வீட்லயே தான் உட்காந்துக்குவாங்க. என்ன வேலை போறாங்க? என்ன வேலைக்கு போறாங்கன்னே தெரியாது மேடம். வேலைக்கு போறது என்ன வேலை பாக்குறீங்க, எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தேவையில்லை. நீ நான் சோறு போட நாய் மாதிரி தின்னு இருக்கணும். பிச்சைக்கார குடும்பம், கேட்டுக்கிட்ட குடும்பம், எப்படி பொண்ணு எடுத்திருக்கான் பாரு. பிச்சைக்கார குடும்பத்துல போய் பிச்சைக்கார குடும்பம் தெரிஞ்சுதானே அந்த பொண்ணு எடுத்தீங்க. நான் வேலைக்கு போய் அவங்களுக்கு சப்பாச்சு நான் போடுவேன் மேடம். என்னத்துக்கு மேடம் கல்யாணம் பண்ணாங்க? நீங்க என்ன வேலை பண்ணீங்கம்மா? நான் எக்ஸ்போர்ட் கம்பெனில ஹெல்ப்பரா வேலை பார்த்தேன் மேடம். அப்படி இருக்கிறது இப்படி கஷ்டப்பட்டு சரி இப்ப கல்யாணம் கொடுத்து இப்படி பண்ணா நான் என்ன மேடம்? குழந்தை இருக்காமா? குழந்தை 2 இருக்காங்க மேடம். ஆம்பளை பசங்களா? பொண்ணு 1 பையன் 1, 2மே சிசேரியன் தான். குழந்தை பிறந்து 3ஆம் மாசமே நீ வேலைக்கு போக சொன்னாங்க மேடம். உனக்கு என்னம்மா பிரச்சனை இப்போ? எங்களுக்கு வீட்டுக்கு அதான் மேடம் பிரச்சனை. வேலைக்கே போக மாட்டேங்கிறார் மேடம். 2 குழந்தைய வச்சு நான் என்ன மேடம் பண்ணுவேன்? பாப்பா நான் ஸ்கூல்ல சேர்க்கணும் மேடம். நான் 4ஆம் கிளாஸ் தான் மேடம் படிச்சிருக்கேன். நான் படிக்கல மேடம். என் குழந்தைங்க நல்லா படிக்கணும் மேடம். என்னுடைய ஆசையில என் குழந்தைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். 2 மாசம் முன்னாடி உங்க வீட்டுக்காரனை விட்டுட்டு போனாராமா? 2-3 மாசம் ஆயிடுச்சு மேடம். என்ன ஆச்சுமா? அவங்க வீட்டுல ஆனா என்கிட்ட பேசுறது நல்லா தெளிவா நல்லா பேசுறாரு. ஆனா அவங்க வீட்டுல எல்லாம் சொல்றாங்க மெண்டல் மாதிரி ஆயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் சுத்திட்டு தெரிஞ்சிருக்காரு. பேண்ட் எல்லாம் ஃபுல் பேண்ட் வச்சு பேண்ட் எல்லாம் கிழிச்சு இவ்வளவு கட் பண்ணி தாடிலாம் அப்படி வளர்த்துக்கிட்டு இப்படி இருந்தாங்க. அதனால சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. தனியா இருந்தியா? வாடகை பண்ணலாம் கழிச்சிட்டு போயிட்டாரு. வாடகை பண்ணலாம் கழிச்சு பண்ணா அவசரமா வீட்டை காலி பண்ணிருமா அப்படி சொன்னா அம்மா வந்து பக்கத்துல இருந்தாங்க, வீட்டு பக்கத்துல. அப்ப நான் அம்மா போயிட்டாரு, இந்த மாதிரி இல்லம்மா கஷ்டமா இருக்கு நீங்க வந்து இருங்கம்மா சொல்லி அம்மா வந்து இப்ப என் கூட வந்துகிட்டு அட்வான்ஸ் பண்ண அவசரமா 10,000 கொடுத்து அது அம்மா தான் என்னை குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு நாள் வெளியே போயிருந்தாரு? 3 மாசம் வெளியில சுத்திக்கிட்டே தெரிஞ்சிருக்காரு. நீ கேட்டியா எங்க போனீங்கன்னு? எங்க போனீங்க கேட்டா நான் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் எங்கேயே போறேன், நீ இனிமே எதிர்பார்க்காத, இன்னுமே நான் வேலைக்கு போவே எல்லாம் நினைக்காத, நீ உன் பிள்ளையில நீ தான் பாத்துக்கணும், என்னால சம்பாதிக்க முடியாது. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அவங்க வீட்டுல இருந்து இங்க பாருமா நீங்க வந்து பொண்ணு பாத்தீங்க, மாப்பிள்ளை பாத்தீங்க, நாங்க பொண்ணு பார்த்தா 2 பேருக்கு பிடிச்சிருச்சு, கல்யாணம் பண்ணி வச்சோம், அதோட முடிஞ்சு போச்சு. நாங்களாம் எது செய்வோம்னு எதிர்பார்க்காத, செய்ய மாட்டோம் நாங்கெல்லாம் எதுவுமே. பத்திரம் இருக்குல்ல, பத்திரத்தை 2 இடம் வாங்கி போட்டிருக்காங்க மேடம். அதை எடுத்துட்டு எங்கிட்டாவது நீ ஓடி போயிடு. பத்திரத்தை எடுத்து நீ ஓட சொல்றாங்க, வீட்டை காலி பண்ணிட்டு. என் மேலே போய் நான் தப்புன்னு என்னை போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. என் தம்பி ஏதோ பண்ணிட்டு பத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு என்கிட்ட ஓடிச்சு அப்படின்னு சொல்லி என் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. என்னை பார்த்தா சொத்துக்கு ஆசைப்படுற மாதிரியமா இருக்கு. என் குழந்தைங்களுக்காண்டிதான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். பொண்ணோட அக்கா வீட்டுக்காரங்க. சரி, நீங்க என்ன வேலை பண்ணீங்க? நான் கால் டாக்ஸி டிரைவராக இருக்கேன். உங்க பேரு? ராஜேந்திரன். சரி, சொல்லுங்க என்னங்க பிரச்சனை? என்னன்னாக்கா வேலைக்கு போகிறதில்ல. வேலைக்கு போகாமல் அப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க வேண்டியது. இருந்துக்கிட்டு வேலைக்கு ஏன் போகலனாக்கா நான் அந்த வேலை பிடிக்கல, இந்த வேலை பிடிக்கல, இப்படி ஒரு சாக்கு போக்கு. நான் அவங்க வீட்டு அண்ணன்களை கேட்டால் இது எங்களுக்கு தெரியாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதுக்கிடையில் கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்துலேயே என்னன்னாக்கா இந்த
அவங்களுக்குள்ள ஏதோ வாங்கல் கொடுக்கல் பிரச்சனை இருக்குது, அது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்கான், எனக்கு பணம் தர வேண்டியது இருக்குது, என்னால் கேட்க முடியல, பயமாக இருக்குது, நீ பேசு அப்படின்னு. சாப்பாடே போட மாட்டாங்களா அவங்க அண்ணிங்கெல்லாம், சாப்பாடே போட மாட்டாங்களாம். இவரே சோறு விடிச்சு பால் வாங்கிட்டு வந்து மிச்சர் வச்சு இப்படி சாப்பிடுவாங்களாம். அப்போது மனசு கஷ்டமா இருக்குன்னு, பயப்பட கவலைப்படாத, ஏன் நான் உங்களை பார்த்துக்கிறேன், அம்மா மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி கூட சொன்னேன் மேடம். இதுக்கு மேலே நான் என்ன மேடம், அவ்வளோ பாசமாக தான் மேடம் இருந்தேன் நான். இதுக்கு இடையில வந்து இந்த 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 பொண்ணு வந்து மிரட்டுறாங்க, கருத்து குறைய நெரிச்சிட்டாரு என்னைய. எதுக்குனாக்கா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இந்த பொண்ணுகிட்ட வந்து கோவத்தை காட்டுறது. எதை திடீர்னு நீ செத்து போன மாதிரி நான் கனவு கண்டேன், கட்டில நெருப்பு வச்சு கொளுத்துறது, பெட்டெல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்திடுறாரு. இது வந்து எங்க இருந்து வர ப்ரெஷர்னா அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நமக்கு சொல்ல மாட்டேன்றாங்க. கேட்டாக்க நான் எல்லாம் கொடுத்துட்டேன், நானும் அவங்கள பத்தி காசை பத்தி எதுவும் கேட்கறல. உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைங்க, இதுங்களை வச்சு நீ பாரு, வேலைக்கு போ. என்ன ஒரு வேலை நிரந்தரம் இல்லை, என்ன வேலை செய்யறான்னு இது வரைக்கும் தெரியல. இந்த பொண்ணு பாருங்க இவ்வளோ கஷ்டப்படுத்தேன்னு சொல்லிட்டு வரதட்சணைலாம் இதெல்லாம் வெளியில் நாங்கள் நிறைய இடத்துல பார்த்தோம். 5 பவுன் போடு, 6 பவுன் போடு, எங்களால் முடியல. ஏன்னா என்னாலே முடியாது, என்னுடைய குடும்பத்தை நான் சம்பாதிக்கிறது எனக்கு தான் கரெக்டாக இருக்கும். அவங்க அம்மா கிட்ட கேட்டு இவனுக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை, வயசு வந்து 43, 42 இருக்கும் கல்யாணம் கொடுக்கும்போது. சரி குழந்தை குட்டிங்களை வச்சுக்கிட்டு இவன் காலத்து ஓட்டினா போதும். எதுக்கு அவ்வளவு நாள் கல்யாணம் ஆகாம இருந்தது அவருக்கு? அது ஏன்னு தெரியல. அது வந்து அவங்களுடைய குடும்பத்துல தான் கேட்கணும். ஏன்னா அவங்க கேட்காம எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க நீங்க? ரெண்டாவதுமா அவருக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. வளர்த்ததெல்லாம் அவங்க அண்ணன் பெரிய கல்யாணம் பண்ணாதீன்னு சொல்லிருக்காங்க. பெரிய ஒருத்தர் வந்து பெரிய அண்ணன் இருக்காரு, அவர் இது வரைக்கும் நாங்களும் பார்க்கல, அவங்களும் கொண்டு போய் கூட்டிட்டு போய் காட்டல. அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இவனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்களா, இவன் வந்து பார்க்க மாட்டாங்க. இவன் வந்து இவங்க வந்து இந்த காசு பணம் கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தாங்க. இந்த பணத்தை இவன் கேட்கறான்ன்ற ஒரே காரணத்துக்காண்டி இவன் வளர வளர என்ன ஆகி போச்சுன்னா அவங்க வீட்டு பசங்களாம் பெருசாகுதுங்க. ஆகணும்னு இவன் காசை பற்றி கேட்க ஆரம்பிச்சோன்னே கல்யாணம் பண்ணி போச்சுட்டோம்னா இந்த காசை பற்றி கேட்க மாட்டான்ட்டு அதுக்காக இவங்க பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து அண்ணி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவன் பாட்டுக்கு போய் தனியாக இருந்துருவான், யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு இதை வச்சு தான் அவங்க வந்து கல்யாணமே பண்ணி வச்சது. நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அவரை. அவங்க குடும்பத்துக்குள்ள பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போய் விடவும் கூட்டியாரவும் நல்லா அவரை யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. எடுபடி ஆள் மாதிரி வச்சிருந்துருக்காங்கம்மா. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, அவன் நல்லா பார்த்துப்பாமா. ஏன்னா அவங்க வீட்டு ஆளுங்களாம் அப்படி சொல்லும் போது நாங்களாம் நம்பணுமா. ஏன்னா நாங்க வந்து இப்படி ஏமாத்த குடும்பம். நாங்க என் மேல ஏதாவது ஒரு தப்பு சொல்லுங்க மேடம். அவங்கள நான் ஒரு டார்ச்சர் கூட பண்ண மாட்டேன் மேடம். நான் இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, அங்க குட்டி போங்க, இங்க குட்டி போங்க, எதுவுமே நான் கேட்க மாட்டேன். சரி ஏன் தொல்லை டார்ச்சர் இருந்துச்சுனாலும் சரி பிடிச்ச பொண்டாட்டி தொல்லைனால மெண்டல் ஆயிட்டா அப்படின்னு சொல்லலாம். நான் எதுவுமே நான் வாயே திறக்க பேச மாட்டேன். நான் சண்டை கூட போட மாட்டேன், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லவும் மாட்டேன். நான் அவங்க வீட்டுக்காரு நீ எதுக்கிட்டு இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தா திருட்டிட்டு போயிட்டு நீ எல்லாருக்கும் உங்க அக்கா அவங்களுக்குலாம் நீ கொடுக்கறதுக்கா இப்படி பேசுறது. இவர் வேலை வெட்டிக்க போறதில்ல, சாப்பாடே போறதில்ல. இதுல எப்படி நாங்க இவங்க போய் கலாண்டு போய் அவங்க வீட்டுல போய் அங்கங்க போய் கொடுக்க முடியும்? இவர் பேசலாம் ஒரு குதிர்க்கமாவே இருக்குமா, ஒரு மாதிரி இதுவா பேச்செல்லாம் கரெக்டா இருக்கு, டான் பேசுறாரு. ஏன்னா வந்து அப்படின்னு நாங்க ஸ்டேஷன் மூலியமா கூட்டு போயிட்டு மனநல காப்பகத்துக்கு கூட்டு போனவரை. எதுக்குனாக்கா திடீர்னு 3 மாசமா இப்படி போனாரு சொல்லாம கொள்ளாம. என்ன ஆச்சு இவருக்கு? ஒருவேளை மூளைக்கீழ எதனா யாருன்னா அடிச்சாங்களா, கொண்டாங்களா, எதனா கலைங்கலிங்க போச்சான்னு சொல்லிட்டு, இல்லை மிரட்டுறதுனால எதனா பாதிக்கப்பட்டிருக்காருன்னு கூட்டிகிட்டு போய் பார்த்தோம். அங்கே என்ன சொன்னாங்க, எல்லா பதிலுக்கும் கரெக்டா சொல்றாரு, நார்மலா இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லைம்மா. அவருக்கு வந்து என்னன்னு கேக்குறாங்களோ எல்லாரும் டக்குன்னு பதில் சொல்றாரு. அதனால நார்மல் மனுஷன் இவரு. இவருக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இவருக்கு வந்து மனவியாதினா ஏதோ ஒரு மன வருத்தத்தால தான் இப்படி இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. அது சரியாயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ வந்து என்னன்னாக்கா இப்போ அவங்க அம்மா தான் இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பிரச்சனை இப்போ அவங்க அண்ணன் தம்பி பிரச்சனையும் விட்டுட்டாரு. இப்போ இவங்க அம்மாவை நீ எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க, நீ வெளியே போன்றார். இப்போ வெளியே போயிட்டா அப்படியே அது வெளியே வந்துட்டாலும் இந்த பொண்ணுக்கு என்ன கேரண்டி? இப்போ இந்த மொத்தத்துக்கும் சூத்திரதாரி யாரு?
அவங்க வீட்டாளுங்க தான் மேடம். யாரு? அவங்க அண்ணன், அவங்க அக்கா, அவங்க அண்ணன் முன்னாடி ஒருத்தவங்க, பல்லவாரத்துல ஒருத்தவங்க இருக்காங்க. உங்க சின்ன தம்பியோட சம்சாரம் தான் இது. ரொம்ப வருஷம் கழிச்சு தான், ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணீங்களா? கடைசியாக தான் marriage. ஏன் அப்படி? அது முதல்ல சின்ன வயசுல எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அண்ணன் இதில் தான் வளர்ந்துட்டு வந்தோம். எங்களுக்கு 2 பேரும் மேரேஜ் முடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பிரச்சனையில் வீடு சேல்ஸ் பண்ணோம். அது பண்ணி எல்லாம் தனித்தனியாக போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் இவன் தனியாக இருப்பான்னு சொல்லிட்டு தான் இவனுக்கு மேரேஜ் பண்ணுன்ட்டு ராயப்பேட்டையில் போய் புக் பண்ணி இது பண்ணோம். அப்போ தான் இவங்க வந்தாங்க. வீடு வித்தீங்கல்ல, ஆமாம். என்ன பண்ணீங்க காசை? காசு அவங்களுக்கு எங்கள் அண்ணன் பிரித்து கொடுத்துட்டாரு. உங்க சின்ன தம்பிக்கு காசு கொடுத்தீங்களா? ஆமாம், அவருக்கும் கொடுத்தது தான். அதில் தான் அவர் வந்து ரெட்டில்ஸில் சோத்து பாக்கத்தில் ஒரு இடம் வாங்கினார். அதுக்கப்புறம் அந்த இடம் வாங்கும்போது நானும் கூட போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் கொடுத்துட்டேன். இன்னொரு இடம் அவனே தனியாக பெரிய பாலத்திலே எங்கேயோ வாங்கியிருக்கான். 2 இடம் வாங்கி வச்சுருக்கான். அவர் யாருக்காவது காசு கொடுத்து உதவி பண்ணியிருக்காரா உங்களுக்கு எல்லாருக்கும்? இல்லை யாருக்கும் உதவி பண்ணல. காசு கொடுக்கல. நீங்க தானே நேத்து சொன்னீங்க, இன்னைக்கு அவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வாமா, நான் பணத்தெல்லாம் அவன் கொடுத்துறேன் நானு அப்படி சொன்னீங்கல்ல நீங்க. அதெல்லாம் இல்லை, ஹெல்ப் பண்ணலாம் கிடையாது. நான் வந்து அவன்கிட்ட இதில் வாங்கல ஒரு 14,000 ரூபா நான் கொடுக்கணும் அவனுக்கு. அதுதான் அது இருக்குமா, அது வேணா நீ ஆஸ்பத்திரி கூட்டுவாமா, கூட்டு வந்தீங்கன்னா நான் இதை இது பண்ணுறோமான்னு சொன்னேன். உங்க அக்கா வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, நான் பணத்தெல்லாம் நான் அவள்கிட்ட கொடுத்துட்டு போயிறேன், அவள் தானே கார்டியனு, நான் அவள்கிட்ட கொடுத்துட்டு போயிறேன் அப்படின்னு உங்க அக்கா வீட்டுக்காரர் சொன்னாங்கல்ல போன்ல. அவர் இருந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரு. அண்ணங்கிட்ட இருந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாரு. என்கிட்ட பேசும்போது நான் இருக்கும்போது பேசணும் அப்படிதான் பேசினாங்க. அப்படிதான் பேசினாங்க. அவதானே கார்டியன், அவள்கிட்ட பணத்தை கொடுத்து போயிட்டா நீ எங்கடா இருக்கா, நீ வாரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு உங்க தம்பி நீங்க அவள்கிட்ட கொடுக்காதியா, நான் வந்து உங்க வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் சண்டை போட்டுக்கிறாங்க. உங்க அக்கா வீட்டுல போய் நீங்க எப்படி அவள்கிட்ட கொடுப்பேன்னு சொல்லுவியா? என்னங்க பிரச்சனை உங்க வீட்டுக்காரருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேரும் நல்லா தான் மேரேஜ் ஆகி நல்லா தான் இருந்தாங்க. 2 குழந்தையும் பிறந்தது. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் கடைசியாக பிறந்தான். அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்து அம்பத்தூரில் இருந்தாங்க. திடீர்னு இவங்க வீட்டு பக்கம் மஞ்சம்பாக்கத்தில் வந்து வீட்டில் வந்து இருந்தாங்க. ஒரு இடம் பிடிச்சி வந்து போக அவனுக்கு வந்து பிடிக்கல. அவங்க அம்மாவும் அவனும் பார்த்தாலே ஒருத்தர் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போகிறத விட்டான், வெளியே சுற்றினான். அதுக்கப்புறம் போவான் பொழுது போய் அவகிட்ட சண்டை போடுவான் போல தெரியுது. அவள் சொல்லியிருக்காவா. மாமியார் பக்கத்தில் வந்ததுனால யாராவது வேலைக்கு போகாமல் இருப்பாங்களா? அதை பிடிக்கலன்னா அது பொதுவாகவே எங்களை கூட சில நேரங்களில் போனோம்னா ஒரு மாதிரியாக தான் பார்ப்பான் அவன். ஏன் அப்படி? அவன் அது மாதிரி கேரக்டர் அவன். நீங்க ஏதோ மறைச்சு வைக்கிறீங்க. என்ன விஷயங்க? என்ன ப்ராப்ளம் உங்க தம்பிக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மறைக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி இருந்திருக்காரு ஏற்கனவே. என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது மேடம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏற்கனவே இந்த மாதிரி இருந்திருக்காது, பொய் சொல்லாதீங்க. இந்த மாதிரி 3 மாசம் விட்டுட்டு போவாரு. அதுதான் அவங்க எங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் இன்னும் மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல. எப்படி கூட்டிட்டு வந்தீங்க 2 நாள்ல? மகளிர் என்ன வர வச்சாங்க. நாங்கள் அங்கே போய் அங்கே பேசிட்டு இந்த மாதிரி அங்கே சண்டை போட்டிருக்காங்க, போயிருக்கான் அவன், எல்லா ரிலேஷன்லாம் சொல்லி வைக்கிறான். வந்தான்னா உடனே கூப்பிட்டு வரான்னா. அதே போல் ஒரு மாதம் கழித்து சன்வெல்ஸ் மார்க்கெட்டுக்கிட்ட வந்துட்டு அங்கே தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் ஃபோன் போட்டாங்க. ஃபோன் போட்டோன்னா எங்கள் அக்கா வீட்டுக்காரர் போய் அவனை கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு எனக்கு ஃபோன் போட்டாங்க. நாங்கள் போய் கூப்பிட்டு போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் வச்சுட்டு இவங்களுக்கும் ஃபோன் போட்டோம். இவங்களும் வந்தாங்க. இவங்களும் வந்தால் 2 பேரும் பேசினாங்க. 2 பேருமே சண்டை தான் போட்டாங்க. இவன் வேண்டாம் பிரித்து விட்ருங்க அப்படின்னு நாங்கள் போனோம். அப்புறம் அவங்க போலீஸ்காரமாக சத்தம் போட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. இல்லை அவங்க வச்சுரு இடத்த 2 என் பேரில் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு எஸ்ஐகிட்டே கேட்டாங்க. அவங்க இல்லை நான் அப்படிலாம் கேட்கல, என் பேர்ல எழுதி கொடுங்கன்னு சொல்லல நானு. அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம், அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காண்டி அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கு உண்டான இது பண்ணுங்க. 2வது இந்த பொண்ணை கார்டியனை போடுங்க. ஏன்னா அவனை வந்து நம்ப முடியாது. ஏன்னா அவனுக்கு குணம் எப்படி வேலைக்கே போறதில்ல மேடம். எப்படி வேணா அவர் கைக்கு மட்டும் செலவு காசு வந்துகிட்டே இருக்குது. இவங்க எல்லாரும் குடுக்குறாங்க, அவங்க எல்லாருமே அந்த காசை வாங்கி என்ன ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிட்டா குடும்பம் எப்படி இருக்கா என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை உங்க தம்பி அப்படி இருக்கிறாரே வந்து இங்க வந்து ஒரு வாட்டுக்குறமா, அங்க வந்து ஒரு வாட்டுக்குறமா, என்ன எது பாப்போம். ஒரு வார்த்தை அந்த பெரிய மனுஷன் இருந்துச்சு, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஒரு பெரிய மனுஷன் இருந்துச்சா, என் அம்மா மட்டும் வெளியில போன்னு சொல்றீங்கல்ல. ஒரு வாரம் இருமா,
ஒண்ணும் இல்ல. அவன் சொல்றது அவங்க அவங்க அம்மா கிட்ட அவங்க சொல்றான். அவங்க அம்மா இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க அம்மா இல்லைன்னா இந்த பொண்ணுடைய நீங்க எதிர நினைக்கிறது தப்பு. நான் வந்து அவங்க அம்மா வெளியே போனா சொல்லவே இல்ல இல்லை. இல்ல நான் கொஞ்சம் அவன் சொல்றதுதான் அவங்ககிட்ட நான் ஏங்க, சொல்றேன். அவன் தான் சொல்றான்னாக்கா நீங்க வந்து சொல்லணும். சொல்றேன்னா இப்ப நீ வேலை வெட்டி இல்லாம இருக்கேடா, இந்த பொண்ணுடைய அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அம்மா ஒரே வார்த்தை பார்த்தா சொல்றான், என் அந்த குடும்பத்தை எனக்கு பிள்ளைங்களுக்கு பார்க்க ஒரு தெரியும். பழம் கூட வாங்கி கொடுக்க முடியாது மேடம். நீ தலையிடாத அப்படின்றான். நான் என்ன ஒரு பண்ண முடியும்? பழம் கூட ஆசையா வாங்கி கொடுக்க முடியாது குழந்தைங்களுக்கு. இப்ப கொடுத்தாதானே அதுக்கு சாப்பாடு உடம்பு தெம்பா இருக்கும். எதுவுமே இல்லாம நான் யாரு கையா மேடம் எதிர்பார்த்து இருக்கிறது? இந்த மாதிரி கல்யாணம் வச்சுட்டு நடுவுல நான் தான் மேடம் கஷ்டப்படுறேன் குழந்தைல வச்சுக்கிட்டு. என் மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க பெரியவங்க எல்லாமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. இல்லம்மா. நாங்க இவ்வளவு வயசான 43 வயசு பையனை ஏன் இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகலைன்னு விசாரிக்க மாட்டீங்களா? அம்மா நாங்க வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்குமா அவங்க அம்மா இருங்க தள்ளி விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். இல்லம்மா, அவங்க அம்மா இருந்த சூழ்நிலைக்கு அன்னைக்கு வந்து என்னங்க கல்யாணம் ஆகாம அவ வேலைக்கு போய் சம்பாதிச்சிருக்க போறா. கல்யாணம் ஆனா தான் வாழ்க்கையா? இப்ப என்ன ஆச்சு? பசங்களையும் சேர்த்து அவ தான் பாத்துக்கணும். அதுக்கு தனியா இருந்துட்டு போறா. உங்க பேரு? என் பேர் ஆனந்த். என்ன ஆனந்த் பிரச்சனை? பிரச்சனை வந்து ஒன்றும் கிடையாது. அதாவது வந்து இவரோட அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் வந்து நைட்டு என் வீட்டில் சாப்பிட்டுட்டு அது வீட்டில் போய் படுத்துரும். இப்போ ஒரு 6-7 மாதமாக என்ன பண்ணுது, போக மாட்டேன், என் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படுகுது. அதுதான் சொன்னேன் அவட்ட, அது எப்பயும் போல் அங்கே போக சொல்லுன்னா அது போக சொல்ல மாட்டேங்குது. இப்படி இருந்தா இப்படி என் பிள்ளைல யார் பாப்பா? நீ விட்டுட்டு போயிட்டில்ல. நீ ஒரு வருஷமா நீ என்ன பண்ண? நீ ஒரு வருஷம் நான் குழந்தைல வச்சுட்டு கஷ்டப்பட தானே இருந்தேன். என்ன ஏதுன்னு யாராவது வந்து கேட்டீங்களா? உங்க வீட்டாளுங்க யாராவது? சரி, உனக்கு பிரசவம் ஒரு வருஷமா சாப்பிட்டமா செத்தமா நான் எதுவும் அங்க யார் இருந்துச்சா? யார் எனக்கு உதவி பண்ணா? உங்க வீட்டாளுங்க வந்தாங்களா இல்ல நீங்க வந்து பண்ணிட்டீங்களா? என் அம்மா தானே பாத்துக்கிட்டு இருக்குது. சரி, என்ன பார்த்துச்சு உங்க அம்மா? ஒரு வருஷமா யார் எனக்கு சாப்பிட போட்டு இருக்கா? வீட்டு வாடகை கொடுத்து சாப்பிட போட்டு இருக்கா? அதை போய் வெளியில போஞ்சோன்னா அது எங்க போகும்? இப்ப வாடகை எங்க போய் கொடுத்தது? வாடகை எங்க போய் கொடுத்துச்சா? ஹவுஸ் ஓனர் மட்டும் தான் கொடுப்பாங்க வாடகை. ஹவுஸ் ஓனர் மட்டும் அதிகம் போய் கொடுத்தது. நான் அப்ப நீ தான் இப்படி போயிட்டு இல்ல, அட்வான்ஸ்ல கழிச்சிட்டு போயிட்டு இல்ல. அது எப்படி அட்வான்ஸ் எப்படி கழியும்? நீங்க தான் கழிச்சு சொல்லிட்டு போயிட்டீங்கல்ல. நான் என்ன சொன்னேன், வீடு வேற இடத்துல பாக்குறேன், அதனால அது வரைக்கும் அட்வான்ஸ் ரூபால வாடகை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்லிட்டு வந்தேன். அவர்கிட்ட சொல்லி 10,000 ஒரு வருஷம் வரையும் வச்சிருப்பாங்களா? ஒரு வருஷம் எல்லாம் ஆகல, நீ பேசாத. ஒரு வருஷம் குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. நீ ஒரு வருஷத்துல இருந்து ஒரு நீ வருஷம் பாக்கல. ஆச்சு. நீ பிரச்சனை இப்போ ஒரு 6-7 மாசம் தானே. எங்க 6-7 மாசம் ஆச்சு? குழந்தை பிறந்து ஒரு மாசம் தான் நீ வீட்டுல இருந்த. நீ ஒரு மாசம் சொல்லாம போயிட்டீங்களா? சொல்லாமலாம் நம்ம போல. எங்க போனீங்க? அதாவது 2 பேரும் கலாட்டா பண்றாங்க நைட்டு. இவ அம்மா அவங்க சேர்ந்து கலாட்டா பண்ணி இவளும் கலாட்டா நைட்டு பண்றாங்க. 12 மணிக்கு 1 மணிக்கு வருது. என்ன இது, நான் இப்போ பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டி போட்டு அதை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு நீயா துவச்சிக்கோ. 2 பாத்ரூம், அதுலயே 2 பாத்ரூம் போயிட்டு வரது மேடம். பேண்டோட அதை நான் துவைக்க உக்காந்து, அதனால அந்த பேண்ட் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டேன் நானு. வீட்டுக்கு யாராவது வீட்டுக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுத்துக்காக காசு ஒரு 100 ரூபா கையில கொடுத்துட்டு போனா அவன் அம்மா வந்தானா அது போய் சொல்லாதீங்க. 10 காசு கொடுக்க மாட்டேன் என் கையில. அதுல தான் கொடுக்கறது இல்ல. உன்கிட்ட கொடுக்குற காசு நீ அது எடுத்துட்டு போறதுனால தான் உன்கிட்ட கொடுக்கறது இல்ல. சத்தியமா நீங்க கொடுத்தீங்க காசு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்கறதே கிடையாது. எப்ப கொடுத்தீங்க? கல்யாணம் பண்ணல கொடுக்கல நீங்க காசு. அது வந்து அன்னைக்கு கூட சொல்லுவாங்க அவ கையில காசு கொடு அப்படின்னு. நீங்க கொடுக்க மாட்டீங்க. நான் தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து போறேன், அரிசி பருப்பு வாங்கிட்டு போல, அப்புறம் எதுக்கு உனக்கு காசு அப்படின்றீங்க? ஒரு ஆசைப்பட்டு எதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல வெளியில அங்க நீ கூட்டி போனீங்களா? எங்க கூட்டு போறது? நீ வந்ததே 2 எதுவுமே இல்ல தெரியுமா? நான் எந்த தொந்தரவு பண்றது இல்ல நானு. வெளியே எங்க கூட்டு போனோம் நீ சொல்லு. ஒருத்தங்க மாதிரி நான் தொந்தரவு பண்றேன்னா ஏதோ இருக்க தின்னப்பட்டு பிள்ளைல பாத்துட்டு இருக்கேன் தானே இருந்தேன் நானு. என்ன மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க தெரியுமா? அவ்வளவு பொறுமையா நான் இருக்கேன் நானு. சரி, அப்ப அந்த நாத்தம் முடிச்சவங்க அம்மா உள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, என் அம்மா என் கூட தான் இருக்கும். எனக்கு எங்க அம்மா விட்டா உறவே இல்ல. எனக்கு உறவு இல்ல. என் அம்மா என் அக்கா தங்கச்சி தான். நான் உன்னை வரவேணான்னு சொல்லாது. உங்களுக்காண்டி நான் அவங்களா விட்டு கொடுக்க முடியாது. சாயந்தரம் சாப்பிட்டுட்டு அதுக்கு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தாங்க என் தாய். அது சரிப்பா, அது கூட போ. சரி நான் போறேன். போறேன். என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ செய். பிள்ளை நீ ஒழுங்கா வளர்த்து கவர்மெண்ட்ல ஒப்பட, தெருவுல திரிய விடாம. கவர்மெண்ட்ல ஒப்படைக்கலாம் இப்படிதான் பேசுறது. அப்புறம் என்ன? பிள்ளைல பெத்து கவர்மெண்ட்ல ஒப்படைக்க கிடையாது. அது தண்ணி கேட்டா தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறா. வந்தா அப்பா என்னை அடிக்குது அப்படின்னு சொல்லுது. அது நீங்க பாக்குறீங்களா பசங்கள? நான் காலைல வேலைக்கு போயிட்டு வந்தா நைட்டு தானே நான் வருவேன். வந்தா என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுது. 4 வயசு குழந்தையா? 4 வயசுக்கு முன்னாலே, இந்த பையன் பிறகுறதுக்கு முன்னாலே
அப்பயே சொல்லு 2 வயசு 3 வயசு இருக்கும்போது தண்ணி நான் எடுத்து அடிக்கிறேன்னு தண்ணி எடுத்து சொல்லிட்டாரு. கொடுக்க மாட்டேதான் போட்டு நல்லா அடி அடி உங்களுக்கு அடிச்சு என்ன பிரச்சனை நல்லா அவங்க அடி அம்மா அடி வீட்டுல அடிச்சு இருந்தா விட்டுறா. குழந்தை நல்லா அடி அடி அடிச்சு விட அது கத்திட்டு வெளியே ஓடுது மாடியில அப்படிலாம் கீழே இல்ல விழுந்துட்டா மேடம். என்ன ஆகுறது இவனோ இவன் அம்மாவுக்கு பத்தி என்ன பேசுறாங்க என்ன உன் அம்மா அந்த கிளைய பத்திக்கு என்ன அப்படி இல்ல பேசுறா சூர்யா, கிளைய சோறு போட வேணாம்னு சொன்னாங்களா போடுதான் சொன்னாங்க அது சுத்தமா வந்து இருந்துட்டு போதான் அது சொல்றாங்க சுத்தம் உங்களோட சுத்தமா தான் இருக்குது. உங்களோட அது சுத்தமா தான் இருக்குது. அது இருக்குதுன்னா வச்சுக்கோ சரி ஓ. வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிரதர்ஸ்குள்ள அண்ணன் தம்பிகளுக்குள்ள காசு விவகாரம் இருக்கா? அது தனியா அது ஒரு பக்கம் இருக்குது என்ன அது? வீடு வித்து ஆச்சு பல வருஷம் ஆச்சு இன்னும் இந்த ஆளும் கொடுக்கல ஒரு ஆள் இருக்காரு அதுதான் அந்த ஆளும் கொடுக்கல அதுதான் அடுத்து ஒரு ஆள் இருக்காரு அந்த ஆள் செத்து போயிட்டாரு அந்த ஆள் இல்ல இந்த வீட்டுல வந்து நீங்க ஒண்ணுமே சொன்னீங்க கொடுத்தான் சொன்னீங்க. கேளுங்க, நான் வேலை பார்க்கணும் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்ன கேக்குறாரு 14,000 ரூபாய் கொடுக்கணும் உனக்கு. அது எது இவர் கொடுக்கணும் மேடம். அவங்க அக்கா இது 14,000 ரூபாய் என்னைக்கு கொடுக்கணும் அன்னைக்கிட்ட சொன்னல உனக்கு அதான் என்னைக்கு என்னைக்கு கூட ஒரு என்னைக்கு சின்ன என்னைக்கு காசு கொடுக்கணும் உன் சின்ன பையனுக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா வந்து வாங்கிட்டு போனில்ல? இந்த காசு என்னைக்கு என் கைக்கு வர வேண்டிய காசு இன்னும் ஒரு வீடு வித்து எப்ப வித்தது எந்த வருஷம் வித்த இது வீடு வித்த காசா? இது அப்ப இது எந்த காசு இது வீடு வித்த காசு இல்ல இது என்ன காசு வித்த காசு அண்ணன் உனக்கு கணக்கு போட்டு எல்லாரும் இங்க செட்டில் பண்ணிட்டாங்கல்ல? மச்சானை வச்சு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கல்ல? அப்ப நீ வச்சிருக்க காசு என்ன காசு இது தங்கம் உனக்கு கொடுக்க வேணும்னு சொன்னில்ல? அதான் அது அந்த என்ன காசு. காசு அது என்ன காசு அது? அது நீ அவனுக்கு கொடுத்ததா இருக்கும். நான் கொடுத்தேன்னா எழுந்து கொடுத்தேன் அவன் அது எனக்கு தெரியாது. நீ அதுதான் உனக்கு தெரியாது அவன் இறந்துட்டான். வீடு வித்த காசு 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அவன் செத்து போனான் இப்ப அந்த கதை எதுக்கு இப்ப அதெல்லாம் முதல்ல இருக்காரு அந்த ஆளுனா ரூபாய் வாங்கிட்டு போய் 2 வருஷமா ஒழிஞ்சிக்கினார்ல அதுக்கு வட்டி கொடுத்தாரா மொத்த காசு எடுத்துன்னு போய் ஒழிஞ்சினாரா இல்லையா 2 வருஷம் அது நீ அண்ணனை கேட்க வேண்டியது. அதான் சொல்றேன் இப்ப அதான் பிரச்சனை இப்ப நீ கொடுக்குற காசு என்னாச்சு அதுவும் கொடுக்கறது இல்ல ஏன் கொடுக்கல அது நீ வந்து இவளுக்கு சரியா கொடுக்க மாட்டேன்றதுனால தான் என்னது இவ்வளவு சரியா கொடுக்க மாட்டாங்க ஒரு 2000 ரூபா அந்த கொடுத்தா கலையை அடிச்சு வரட்டுன்னா வரட்ட முடியாது நாத்தம் பிடிச்ச கலையை உள்ள வச்சுட்டு உள்ள பிள்ளைங்களுக்கு பட்டு சாப்பாடு இல்லைன்னா அதனால ஒரு 2000 ட்ரெஸ் எப்படி ரூபா மாத்துறது அந்த ஒரு ரூம்ல நீங்க வீட்ல எவ்வளவு செலவு கொடுக்குறீங்க? இவங்க எல்லாம் காசு களவாடுறாங்க 2 பக்கமும் அதனால வந்து நான் கையில ஆட்டி கொடுக்கறது கிடையாது வீட்டுக்கு என்ன தேவையோ அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் நானே கரெக்டாக வாங்கி போட்டுருவேன் நைட்டு டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு வாங்கி வந்து போட்டுருவேன் இப்படிதான் மெயின்டெனன்ஸு மாசம் ஆனா இவன் அம்மா வீட்டில் யாரும் ஒழுங்கா கூப்பிட்டு போய் கவனிக்கல என்ன கவனிக்கணும் அம்மா வீட்ல? உங்க பொண்டாட்டி அவங்க ஏன் இல்ல கவனிக்கணும்? மாசம் வந்தா கூட்டு போய் என்னமோ வச்சு ஒரு கொஞ்சம் ஒரு மாசம் வீட்டுல வச்சு சாப்பாடு செஞ்சு போடுவாங்களாம் எல்லாம் செய்வாங்களாம் யாரு சொன்னாங்க உங்ககிட்ட? நீங்க உங்க மாமியாருக்கு என்ன செஞ்சீங்க? மருமகன் தானே, உங்களுக்கு புள்ள இல்லல்ல? சரி மாமியார் நான் உங்களுக்கு என்ன அம்மா நான் என்ன இல்லைல்ல? செய்யணும் நான் தான் சோறு போடுறேன்ல டெய்லி அவங்க எதுக்கு டெய்லி உங்களுக்கு வீட்டுல போடணும்? வந்து சாப்பிட்டுட்டு அவங்க போகுதுல்ல. வேலைக்கு போறாங்கல்ல? வேலைக்கு போனா மாமியார் ஏன்டா காசு வேலைக்கு கொடுக்குறது போறாங்கல்ல? காசு ஏன்டா நீங்க கொடுக்குறது? சம்பாதிச்சு அவங்களுக்கா கொடுக்குறீங்க? இது நான் ஏன் கொடுக்கணும் அது மாதிரி அவங்க ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? அப்ப வெளியே போக சொல்லுங்க என் வீட்டுல ஏன் இருக்குது அவங்க உங்க வீட்ல இருக்கல, அவங்க மக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவன் மகா சமாளிச்சுட்டு வந்து வச்சுக்கிறா வீடு நீங்க சம்பாதிக்க போறீங்கன்னா உங்க மனைவி வீட்ல இருந்து உங்க பிள்ளைங்களை பாக்குறது. அந்த பிள்ளைங்க உங்களுக்கு மட்டும் அவளுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் சொந்தம் தான். இது பாருமா, அதான் உங்க வீட்ல அம்மா நான் வீட்ல சொல்லிட்டேன். வந்து படுக்கிறது அவருக்கு தொந்தரவா இருக்குன்னா அவங்க அம்மாவை பக்கத்துல இருக்க சொல்லு. பக்கத்துல இல்லம்மா, இருக்கணும்னா அம்மா. இப்ப அம்மாக்கு அம்மா. வாடகை அட்வான்ஸ் கொடுக்கணும். அது பிரச்சனை இருக்குல்ல அதுக்கு. இந்த இப்ப பாருங்கம்மா, அம்மா தான் இப்ப அம்மா. அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்துருக்காங்க. இவர் 3 மாசம் வராது தொட்டு அவங்க அம்மா இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டு இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து இந்த வீட்டுல இருக்கு. இதெல்லாம் யார இப்ப யார கட்டி இருங்க, இருங்க. இதெல்லாம் இருங்க. ஓ, இப்ப இங்க பாரியா இல்ல ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யார கேட்டு செஞ்சானா உங்க பொண்டாட்டிக்கும் பசங்களுக்கும் என்ன கதி? அப்போ இல்ல நீங்க விட்டுட்டு போனீங்கல்ல? இல்ல அதான் இப்ப எங்க வீட்டுல இதை சொல்லக்கூடாதா வந்து சொன்னேனே, வீடு உங்க காலி வீட்டுல பண்ணிட்டு யார் வீட்ல? வந்துச்சான். உங்க வீட்ல இருங்க, உங்க வீட்ல உங்களுக்கே பண்ணல சொல்றீங்க, எப்படி இவங்களுக்கு பண்ணுவாங்க? அப்ப இது நீங்க திருப்பி நீங்க வந்து விட்டுட்டு போவீங்க, அவங்க வாடகை அவங்க வீட கொடுத்து அந்த வாடகையெல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுத்து இங்க இருந்தா இப்ப உங்களுக்கு அது தப்பா போச்சு. 3 மாசம் பச்சை புள்ளை யாருமே வந்து வச்சுட்டு பாக்கல. அவளை விட்டுட்டு போனீங்க, அது உங்களுக்கு தப்பு இல்ல. 3 மாசம் வந்து யாருமே பாக்கல, எட்டி பாக்கல, என்ன இருக்காங்களா இல்லையா இணையா விட்டு இல்ல பாக்கல என்ன லூஸ் ஒருத்தர் வந்து பாக்கல. இருங்க. அங்க போய் சொல்ல வேண்டியதுனியா எதுக்கு அங்க போய் சொல்ல? நீங்க ஏன் விட்டுட்டு போனீங்க? இப்ப எதுக்கு ஏன் வந்தாப்போ ஆனந்த், ஆஸ்பத்திரியில மாசமா ஆனந்த், இருந்தா எனக்கு என்னையா வந்து பதில் பார்த்தா சொல்லுங்க. நீ வந்து பாத்தியா ஆனந்த், இல்ல உன் பொண்டாட்டி வந்து பாத்தியா உன் பொண்டாட்டி Excuse ஒரு me, hello. ஒருவேளை சோறு எடுத்து வந்த ஆஸ்பத்திரியில ஹலோ ஹலோ ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தானே டெய்லி வாங்கி கொடுங்க. உங்க வீட்டுல இருந்து வாங்கி எதுக்கு கொடுத்தாங்களா? இப்ப இந்த ஆளு எதுக்கு உன் அக்கா எதுக்குடி இப்ப உங்க அண்ணி வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா? நான் சொல்லிட்டேன் அங்க இருந்து எவ்வளவு வர மாட்டான்னு நான் சொல்லிட்டேன் வான்ட்டேன் அப்ப எல்லாம் எப்படி என் நீங்க மட்டும் காசுல இப்படி செலவு பேசுறீங்க? பண்ணி கல்யாணம் ஒரு பண்ணிக்கன்னு நிமிஷம் சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம், ஆ, என்ன பேசுறீங்க நீங்க? அப்புறம் நான் என்ன நீங்க பேசுறது? விட்டுட்டு போவீங்க, நான் விட்டுட்டு நான் போல நீங்க எத்தனை நாள் வீட்டுல இருக்க விட்டுட்டு விட மாட்டேன்ட்டாங்க இவ்வளவு இவன் அம்மாவும் நான் இப்படி வீட்டுல இருக்காதீங்க போங்கன்னு சொன்னேன் சட்டை நானு. கழிச்சு வச்சு 3000 ரூபாய் எடுத்துட்டா போய் பேசாதீங்க. சட்டை எடுத்தா போய் பாக்கெட்ல பேசாதீங்க. கையை விட்டு காசு எடுத்துடுறாங்க வேலைக்கே போறது இல்லம்மா, காசு எப்படிமா வரும்?
அதை கேளுங்க. காசை கொடுக்கறது இல்ல, அப்புறம் எப்படி வரும் காசு? ஓ லூசு, அவங்க 2 பேரும் ஆரம்பிச்சாங்க, சண்டை ஆரம்பிச்சு தான் நான் உள்ள போல. இவன் அம்மாட்ட நான் ஒரு வார்த்தையோட இன்னைக்கு பேசுறதே கிடையாது. காதுக்கு செவிடுன்னு சொல்லிட்டான். இவன் கல்யாணம் முடிச்சு அப்பவே உதையிறது, தொடப்பத்தை அடிக்கிறது. நான் தான் பார்த்தேன் உங்க மரியாதைய. காது செவிடு. நாத்தம் பிடிச்ச கழவி. இது என்னங்க இது? மனுஷனுக்கு கொஞ்சம் போங்க. வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து எப்படி தூங்குறது நைட் சொல்லுங்க? பொண்டாட்டிய கல்யாணம் ஒரு பண்றது, ரூம்ல எப்படி குழந்தை இருக்குது? கொடுக்கறது, விட்டுட்டு ஓடுறது. சரி இப்ப என்ன சொல்லுங்க? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன வேணும்? அம்மாவோட இருந்து சொல்லுங்க. இருங்க. நான் இவங்களெல்லாம் யாருமே நம்பல மேடம். சரி, எனக்கு நம்பிக்கையே இல்ல, அவர் வேலைக்கு போவாரு அப்படிங்கிற நம்பிக்கை. நான் வேலை பார்க்கவா, அவங்க பொண்டாட்டி சொல்றாங்க. சரி, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு என் குழந்தைங்க நல்லா படிக்கணும், என் அதுக்கு குழந்தை எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன வேணும் உனக்கு? அதுக்கு இவங்க தான் எனக்கு ஏதாவது செய்யணும் மேடம். என்ன செய்யணும்? அவங்க பேர்ல ஏதாவது பணம் போட சொல்லுங்க மேடம். குழந்தைங்க பேர்ல பத்திரத்துல என் பேரையும் என் குழந்தைங்க பேரையும் போட சொல்லுங்க மேடம். என் சொத்து எல்லாம் அவங்க பேர்ல எழுதி மாத்தி கொடுத்துருங்க. உங்க சொத்து உங்கள்ட்ட இருக்கா இல்ல உங்களே ஏமாத்திட்டாங்களா? அதான் அவர் தான் கேட்கணும், என்ன சொத்து நான் வச்சிருக்கேன் சொல்லு. உங்க வீட்டுல உங்க அண்ணன், உங்க அக்கா, டாக்குமெண்ட் உங்க எல்லாம் அண்ணன் பொண்டாட்டி எல்லாருமே பணம் தரணும். டாக்குமெண்ட் எல்லாம் அவர்கிட்ட தான், தீபாவளி தான் இருக்கு. அதை கூட வச்சிருந்தா தூக்கி எங்கன்னா போய் கடாசி இருப்பாருங்க. அவர் என்ன சொன்னாரு, பத்தத்தை தூக்கிட்டு எங்கயாவது போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். பத்தத்தை தூக்கிட்டு எங்கயாவது ஓடி போயிரு, போலீஸ்ல போய் உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என் தம்பி நீ ஏதாவது பண்ணிட்ட, பத்தத்தை தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. இந்த இவரு சொல்றாரா? பாத்துங்க, 2 பேரும் கூட்டு கல்லன். இவன் ஒரு மாதிரி கல்லன், இவன் ஒரு மாதிரி கல்லன். என் சொத்துக்கு எல்லாம் நிக்கிறானுங்க. நீங்க சொல்ற எவ்வளவுக்கு வித்தாங்க உங்க வீட்டை? எவ்வளவுக்கு வித்த சொல்லியா? 40 ரூபாய்க்கு வித்துருக்கு மேடம். ஆளு 8 ரூபா தான் அவங்களுக்கு ஷேரு. அக்காவுக்கு ஒரு 2 ரூபா கொடுத்தோம். மீதி கடன் இருந்தது, கடன் அடைச்சாரு. அவ்வளோதான். இவருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 8 ரூபா. எல்லாரும் 8 லட்சம் கொடுத்தீங்க. 8 லட்சம். என் கையில ஒரு பைசா வரல. அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, சொத்து பிரிக்கங்காட்டில இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தம்பி அவங்களுக்கு நிக்குது. இப்ப எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லி இப்ப நோண்டி இவ வந்து இது பண்றா. ஆமா, நீங்க சொன்னீங்க, நீங்க என்கிட்ட சொன்னதே சொல்றேன். பசங்க இருக்கு, நீங்க சொன்னீங்க, நீங்க என்கிட்ட சொல்லுங்க பாப்பா. பசங்களோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஆதாரம் வேணும்ல. பசங்கள காசு கொடுத்தானா பசங்களுக்கு என்ன தெரியுமா கேக்குறேன். பசங்களுக்கு காசெல்லாம் படிக்க வைக்கணும், சாப்பிடணும்ல, படிக்கணும்ல, எவ்வளவு ஆகும்? படிக்கணும்ல, படிக்க வைக்கணும். கவர்மெண்ட்ல எல்லா வசதி இருக்கு. கவர்மெண்ட்ல எல்லாம் வசதி இல்ல, நீங்க தான் படிக்க வைக்கணும் உங்க பசங்களை. கவர்மெண்ட்ல வசதி இருக்கும். சரி, படிக்க வைக்கிறோம். படிக்க வச்சுட்டு அதுக்கு விவரம் தெரியும் போது தான் பார்க்கணும். அது வரைக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு? இவ அம்மா அதை எடுத்துட்டு போயிட்டா அதுக்கு யாரு எடுத்துட்டு எங்க போறாங்க? கிழவி எடுத்து எங்கன்னா செலவு பண்ணுவாங்க. அப்படியே சொல்லாதீங்க. அவங்க குடும்பத்தை அவர் நல்லா பார்த்துட்டு இருக்காரு. கட்டி கொடுத்துன்ற ஒரே காரணத்துக்கு தான் நான் வந்து வந்திருக்கேன். சும்மா நீங்க அவங்கள பத்தி பேசாதீங்க. முதல்ல அவர் பொண்டாட்டி உனக்கு என்ன சொல்லு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்க முடியும், புரியுதா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ப்பேன். ஏன்னா 5 வயசுல தான் சேர்ப்பேன். 5 வயசுல சேர்ப்பேன். அந்த ஸ்கூல்ல வீட்டுக்கிட்ட இருப்பாரு, கொண்டு போய் விட்டு ஒழுங்கா கூட்டு வந்து நேரத்துக்கு சாப்பாடு போட்டு ஒழுங்கா இது பண்ணு. உன் அம்மா வந்தாலா, சாயந்தரம் வந்தாலா, சாப்பிட்டாலா, அவ ரூமுக்கு எங்கன்னா போக சொல்லிட்டு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆனந்த் என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்றது இருக்கு? ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, உங்களுக்கு மாமியார் வீட்டுல இருந்தா உங்களுக்கு தொந்தரவா இருக்குங்கிறது வந்து நியாயமான விஷயம். அவங்க சாப்பிட்டு போலாம். ஆனா நீங்க விட்டுட்டு போனப்போ அவங்க வீடை காலி பண்ணி அந்த காசை எடுத்து இங்க வந்து கொடுத்து அவங்க இங்க இருக்காங்க. இது அவங்க வீடு. உங்களுக்கு அவங்க இருக்கிற தொந்தரவா இருந்தா நீங்க பாத்துட்டு தான் இருக்கேன். நான் ஷிஃப்ட் பண்ண போறேன். நீங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. ஒழுங்கா வந்து இருக்கறனா இருக்க சொல்லுங்க. உங்க மனைவியும் நிரந்தரமா ஒரு வேலையில இருக்கணும். இந்த வேலை பாக்குறேன், இவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லணும். எனக்கு என் கையில காசு அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. வீட்டுக்கு வேண்டிய சாமான் எல்லாம் வாங்கி போடுவாங்க, புரியுதா? என் பொண்டாட்டி அடிமையாங்க. அவ 10,000 ரூபாய் புடவை கேப்பா, யார் வாங்கி கொடுக்கறது? தெருவுல தான் போறா, எனக்கு கார் வேணும்பா. இதெல்லாம் யார் வாங்கி கொடுக்கறது? அந்த மோகத்துல இருக்கிற ஆள்கிட்ட வாழ முடியாது. அத முதல்ல எப்படி அனுப்பிச்சு விட்டுருங்க. ஆமா, குழந்தைய வந்து காப்பகத்துல கொடுத்துருங்க, விட்டுருங்க. ஏன் நான் இருக்கும்போது என்னத்துக்கு காப்பகத்துல கொடுக்கணும்னு சொல்றீங்க? நீ என்னமோ நீ ஊர் சுத்துறால சோறு போடுறதுக்கு உனக்கு வழி இல்ல. கார் வேற, 10,000க்கு புடவை வேற. இது ஏதாவது இவங்க உங்க அடிமை நினைக்கிறீங்களா? நான் அடிமை இல்ல, தேவையில்லாம ஊதாரித்தனமா செலவு பண்றது. எனக்கு காசு கொடு அப்படிங்கிறாங்க. அது எப்படி அது நியாயம் கேக்குறேன். குழந்தை வந்து எவ்வளவு ஜாக்கிரதையா எவ்வளவு பக்குவமா வீட்டுல வச்சிருக்கணும். அதை போய் இன்னும் ஒரு டப்புன்னு ஒரு அடி அடிச்சுன்னா அதை கத்திட்டு துடுன்னு வெளியே ஓடுது. ஓடுற வேகத்துக்கு பில்டிங்கு செவ்வறு எவ்வளவு உயரம்? இப்ப இருக்கிற பில்டிங்ல எவ்வளவு செவ்வறு வச்சுக்கிறான், இவ்வளவுதான் வச்சிருக்கிறான்.
அத ஏதோ சொல்றாரு பாருங்க உங்க உன் அண்ணன். பிள்ளைய நீ பாத்துக்க வேண்டியதானா? நான் பாத்துக்கிறேம்மா, நீ சமையல் பண்ணு, நான் என் பிள்ளைய பாத்துட்டு இருக்கேன்னு நான் சொல்லிட்டேன்ல, நீ வேலைக்கு போ, நான் வீட்டுல சமையல் பண்ணி பசங்களை பாத்துக்கிறேன்னு சொல்ல போக மாட்டேங்கிறல்ல. நீ 2 குழந்தையும் பாத்துப்ப, அந்த நான் சின்ன பாத்துப்பேன், பையனா நான் அழகா பாத்துப்பேன், சூப்பரா பாத்துப்பேன். இப்போ நீங்க நல்லா சொகுசா நீங்க உட்காந்துக்கணும், நான் வேலை பார்த்து கொண்டாந்து உங்களுக்கு நான் போடணும். அப்ப என்னத்துக்கு என்னைய கல்யாணம் பண்ணிய? வேலை பார்த்து போறதுக்கு என்னைய கல்யாணம் அப்ப நீ பண்ணிய? ஏன் சொத்தை குடுங்குற? நான் சொத்தை குடுன்னு நீ கேட்கல, நீ என்னமோ வந்து சொத்தை குடுன்னு சம்பாதிச்சு கேட்கல, நீ கொடுத்த இப்படி மாதிரி. பண்ணிட்டு தெரியல. அதான் நீ அம்மா வேணா நீ இருந்துக்கோ, அந்த வீட்டுல இருந்துக்கோ. குழந்தை எல்லாம் நல்லா படிக்கணும், சரி, ஒரு 4 நீ மாசம் இருந்துக்கோ. இங்கிலீஷ்ல பேசணும். இங்கிலீஷ் மேடத்துல கூட போய் கேட்டு வந்தாங்க மேடம். சரி, கேட்டு இருந்தீங்களா இல்லையா? எது இங்கிலீஷ் மீடியத்துல போய் பாப்பாக்கு போய் கேட்டு வந்தீங்களா இல்லையா ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு? அம்மா எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வந்தா நீங்க போகவே இல்லை. எங்க காசு செலவாயிருமோ அப்படிங்க பயந்துகிட்டு நீங்க எதுவும் செய்யல. நீங்க கேட்டுட்டு வந்தான். ஸ்கூல்ல சரியான பாதுகாப்பு கிடையாது. எது பாதுகாப்பு கிடையாதா? நீ வந்து மாசமா இருக்கிற, எப்படி நீ கூட்டு போய் வாய் முடியும். இவன் மாசமா இருக்கிறான் மேடம். அந்த பொண்ணு வந்து 3 வயசுல கொண்டு போய் சேர்க்கணும்னா எப்படி மேடம்? யார் கொண்டு போய் விட்டு யார் கூப்பிட்டு வருது சொல்லுங்க? நீங்க பண்ணுங்க. நான் காலைல வேலைக்கு 8 மணிக்கு நான் போயேன். டெய்லி வேலைக்கு போறீங்களோ? டெய்லி 8 மணிக்கு வேலை வேணும். இப்ப இன்னைக்கு வேலைக்கு போனீங்களா? அதாவது 2வது குழந்தை. இன்னைக்கு வேலைக்கு போனீங்களா? இப்ப கொஞ்ச நாளா போல. யாரு சாப்பாடு போடுறது? நான் சாப்பிட்டு. எப்படி அவங்களுக்கு யாரு சாப்பாடு போடுறது? அவங்களுக்கு அவன் தான் ரேஷன்ல ஃப்ரீயா அரிசி கொடுக்குறான். இது என்னது இப்படி பேசுறது வரட்ட பொண்ணு என் குழந்தைங்களை அனுப்ப முடியுமா? இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களா எல்லாரும் சேர்ந்து? மேடம் ரேஷன்ல இல்ல ஃப்ரீயா இவங்களாவது எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, நான் கொடுத்துருக்க மாட்டேன் மேடம். இது மாதிரி கொடுத்துருக்க மாட்டேன். பொண்ணு கெட்ட பழக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்தது. இல்ல பொறுப்பு இல்லாம இருக்கிறப்ப அதுதான் இப்ப எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. இப்ப நீ அவரோட ஒன்னா வாழறதுக்கு ஆசைப்படுறியாமா? ஆனா என்னை விட்டா அவர் யாரும் பாத்துக்க மாட்டாங்க வீட்டுல. நான் அதை நினைச்சுதான் ரொம்ப கவலையாவும் இருக்குது. அவரு கேளுங்க. அப்ப ஒரு விஷயம் பண்ணு, நீ அவரை பாத்துக்கோ, நீ அவருக்கு சாப்பாடு போடு, வீட்டுல இருந்து பசங்களை பாத்துங்க. நான் பார்த்து அவ சமைச்சவங்க அவ வெளியே போய் வேலை செஞ்சு உங்களை பாத்துப்பா. சமையல நீங்க பண்ணணும், பசங்களை நீங்க பாத்துக்கணும். வேலைக்கு போயிட்டு வந்துறியா? ஆமா. பாத்துக்கிறீங்களா? அது இப்ப சொன்னா நான் சொல்றப்ப அப்ப சொல்லிருக்கணும். இப்ப நான் ஒரு சில வேலையில எடுத்த பிறகு நீ வந்து இப்ப சொன்னா என்ன வேலை எடுத்திருக்கீங்க நீங்க? கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்களா ஏதாவது? கான்ட்ராக்ட் கிடையாது. இது ஒரு விதமான வேலை. இந்த வேலை சொன்னா புரியாது. என்ன வேலை? பரவாயில்ல, நாங்க புரிஞ்சுக்கிறோம். தெரியாத விஷயம் உங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம்ல. சொல்லுங்க. வேலைக்கு போல, ஏதோ தட்டி கழிக்கிறீங்க, அதான் விஷயம். இப்ப பாருங்க, ஒண்ணு இல்லைன்னா வீட்டுக்கு அழகா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்து பசங்களையும் பொண்டாட்டியும் பாருங்க. இல்லையா உங்களால அதுக்கு முடியாதா? அந்த பொண்ணு போய் வேலைக்கு போயிட்டு வருவா, நீங்க பசங்களை பார்த்துட்டு வீட்டுல உட்காருங்க. இல்ல நான் சொல்றது அவங்க தான் வீடு எடுத்துக்கிட்டாங்கல்ல, அவங்க இருக்கட்டும். அவங்க பசங்களை அவங்கள பார்த்து சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் வேற ரூம் எடுத்து நான் தனியா அப்ப அவங்க பசங்களா? அப்ப உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா? அப்ப நான் என் பிள்ளைக்கு என்ன பண்ணணுமோ பண்ணும். உன் பிள்ளைங்க என்ன பண்ணணும்? இருங்க, அவங்க அப்ப உங்க பசங்க இல்லையா? அது என் பசங்க கிடையாது, கவர்மெண்ட் பசங்க. அது என் பசங்க கிடையாது. இப்பெல்லாம் என்னால பேச முடியாது மேடம். வந்து நீ என் வேலைக்கு நீ கவர்மெண்ட் பாப்போம் அப்படின்னா எனக்கு இப்படிதான் ஏட்டி இப்படியா பேசினா என்னால முடியாது. இங்க பேசிட்டுங்க, வெளியே போனோம்னா அப்படியே மாறி வேற மாதிரி பேச ஆரம்பிச்சு. இவர் மேல நம்பிக்கை கிடையாது. என்ன பேசுவாங்க? எனக்கு நம்பிக்கை கிடையாது. ரேஷன் கார்டு வாங்கி வச்சுக்கிற, ரேஷன் கார்டு வாங்கி என்ன வாங்குற? ரேஷன் கார்டுல எல்லாம் வாங்குறியா? எதுவுமே வாங்குறது இவர் மேல நம்பிக்கை எதுக்கு இல்ல. ரேஷன் கார்டு? எனக்கு ரேஷன் கார்டு வாங்க முடியல. என்ன அநியாயம் பாருங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி கெடுத்துட்டாங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து. இவங்க மேல நம்பிக்கை இல்ல மேடம். பிரயோஜனம் இல்லம்மா, நீ நம்பிக்கை இல்ல எனக்கு. இப்ப என்ன பண்ணலாம் சொல்ற? நீங்க தான் மேடம் முடியும். நான் இங்க யாருமே நம்பி வரல. அலாம பேசு. நீங்க எனக்கு நல்ல வழி காட்டிக்கிட்டு நம்பி நான் வந்தேன். உனக்கு எப்படி ஒரு 30 வயசு 35 வயசு இருக்கும். இத பாருங்க, அலாம பேசு. இந்த பொண்ணுக்கு இந்த பசங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க அண்ணங்க? நானே இவன் அண்ணன் பெரிய அண்ணா. நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு பசங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவீங்க. இவர் கவர்மெண்ட் பசங்க சொல்றாரு, இவர்கிட்ட போய் நான் என்ன பிள்ளைய பேசுறேன்? ஓயாம கேக்குறாரு, கவர்மெண்ட் பொண்ணுங்க ஒப்படைக்கிறாராம் பிள்ளைங்கள. இவர் பேர்ல சொத்து இருக்குல்ல, பசங்க பேர்ல எழுதி வைங்க. நீங்களே சொல்லுங்க மேடம். நம்ம சொன்னோம்னா அப்புறம் நான் கொள்ளடிக்கிறேன்னு. எழுதி வச்சாலும் எழுதி வைக்கலனாலும் பசங்க பேர் பசங்களுக்கு தான். பசங்களுக்கு எனக்கு பசங்களுக்கு தான்மா. அவங்க பெரிய ஆளாகி அவங்க புத்தி தெரிஞ்சு அவங்களே என்ன வேணா பண்ணிக்கட்டும். அப்புறம் எதுக்கு போய் குடு நிப்பியாங்க? நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல. நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன். எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன். அம்மா வேலை பார்த்துட்டு வருது, அழகா என்ன வீட்டுல ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க, அழகா என்ன குழந்தைய காப்பாற்ற முடியாதா? பாருங்க, இவங்க பார்க்க மாட்டாங்களா எங்களை? இப்ப எங்க அம்மா வந்து எங்களை பாத்துக்குவாங்க. வேலையை நான் பாத்துட்டு போறேன். அம்மா வெளியே அம்மா வெளியே போறேன். அம்மா வந்து என்ன பாத்துக்கிறியா? உங்களை கல்யாணம் பண்ணீங்க? நான் பண்ணல, இதான் இந்த ஆள் தான் பண்ணி வச்சாரு. நான் கல்யாணம் பண்ணல. கல்யாணம் தாலி கட்டினீங்க? எது முடியாது சொல்ல வேண்டியது. அதேதான்
முடியாது சொல்ல ஆம்பளை இருந்து வேண்டியது இன்ன இது எதுக்கு குழந்தை பெத்தேங்க? அவளை கேளுங்க. குழந்தை பக்கலைன்னா செத்து போயிடுவேன் நான். இப்படி இவ்வளவு வச்சுட்டு நான் என்ன மேடம் பண்றது நானு? நீ யாரை பார்த்து பண்ண? இந்த ஆள் தானே பண்ணி வச்சான், இந்த ஆளை பேசு. நீங்க எல்லாமே சேர்ந்து பண்ணிடுச்சியே. நீங்க எல்லாம் சரி. சரி நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் எதுவும் பண்ணல. இந்த அவங்க தான் வீடு அவளே எடுத்துட்டாங்களே, அவங்க இருக்கட்டும். நான் என் வேலை பார்த்து நான் போறேன். அவங்க வந்து எஸ்கேப் ஆகுறதுல இருக்கிறாங்க நான் மேடம். எஸ்கேப் வருவேன் போவேன் பார்த்துட்டு போவேன். நான் என் வேலை நான் பாத்துக்கிறேன். என் குழந்தை இல்ல, நான் விட மாட்டேன். என் குழந்தை இல்ல, பாத்துக்கோ. நீ நான் இருந்துக்கோ, நிச்சயமா நல்லா நான் இந்த பாத்துக்கிறேன். பொண்ணு கல்யாணமே பண்ணி வச்சிருக்க வேண்டாம். அவ பாட்டுல பாத்துக்கு இருந்துக்கோ. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்கா வந்து நான் வந்து பசங்களை பார்த்துட்டு தான் போவேன். பாருங்க என்ன பார்த்துட்டு போவேன். நான் அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி ரெடி பண்றேன். என்ன ரெடி பண்ணுவீங்க? என் வேலையை நான் பாத்துட்டு பொறுப்புல இருப்பேன். இருந்து இப்படி அஞ்சு பசங்க ஒழுங்கா ஓடுறீங்க. பாக்குறாங்களா இல்லைன்னு நான் பார்க்க வருவேன். ஓ நீங்க செக் பண்ண வரீங்க? ஆமா. இவ வீட்டுல ஒழுங்கா நீங்க அப்பாவா என்னங்க செஞ்சீங்க பசங்களுக்கு? என்ன செஞ்சீங்க நீங்க? என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சீங்க? இப்பதான் கட்டி காத்துக்கிட்டு இருக்கேனா? என்ன ஒரு கட்டி நோய் காத்தீங்க? வராம உள்ள எவ்வளவு பத்திரமா பார்த்து வச்சுக்கிட்டு வரேன் இன்னைக்கு. அது நான் நீ என்னுடைய கிழிச்ச- பராமரிப்பு. என் குழந்தைங்க என்னுடைய பராமரிப்பு. இப்ப பால் கொடுப்பா தூவும். அது என்னுடைய பராமரிப்பு. வேறு வேர்த்து வித்துக்கிட்டு பால் கொடுப்பா. அவளுக்கு பாலே செல்லமாச்சு வரல. என் பிள்ளைங்கள. 2 பிள்ளைங்க பாலே வரல. நீங்க என்ன பண்ணீங்க? சாப்பாடு போட்டியா ஒழுங்கா? என்னது சாப்பாடு ஒரு போடாம? பால் கொடுக்கும் போது கறிமீன் எல்லாம் சாப்பிட்டாதான் நல்லா பால் வருமா அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்துல உள்ளவங்க. எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாரு மேடம். பிள்ளை வாங்கி கொடுப்பாரா கேளுங்க. பிள்ளை பெக்கிறது கொஞ்சம் முன்னால இல்ல பிள்ளை பெத்த பிறகு எனக்கு கறி மீன் வாங்கி கொடுத்தா வீட்டுல நாத்து அடிச்சிருந்தா குழந்தை நிலைமை என்ன ஆகுறது இவர்கிட்ட சொல்லுங்க. என்ன பேசுவீங்க? சொல்லுங்க. குழந்தை நிலைமை என்ன ஆகுறது சொல்லுங்க. குழந்தைக்கு மீன் கொடுக்குறா. இந்த பையனுக்கு இப்ப 1 வயசு சரி ஆயிடுச்சு. ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுக்கறது பொண்டாட்டிக்கு. ஹார்லிக்ஸ் இப்ப ஹார்லிக்ஸ் கொடுத்து தான் வந்து உங்களுக்கு உடம்பு ஹெல்த் ஆகும் அப்ப என்ன அப்படின்றீங்களா? கொடுத்தா ஹெல்த் ஆகும்? சரி நீ இருந்து பாத்துக்குமா. நீங்க அது ஹவுஸ் ஓனர்கிட்ட நீங்களே போய் அதை என்னன்னு பேசிக்கிட்டீங்களா? நீங்களே அதுல இருந்து நான் பாத்துக்கிறேன் மேடம். என் குழந்தைங்க எல்லாம் பேச்சு வந்து எப்படி இருக்கு பாத்தீங்களா? நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளை நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். என்னால முடிஞ்ச வரை நான் என் இவர் குழந்தைகளை கொஞ்சம் யோசனை முடிஞ்ச பாத்துக்கிறேன். வரைக்கும் என்ன கிடையாது. அதனாலே ஆயிடுச்சு. நீங்களே யோசிச்சிருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பாப்பா பண்றது பெரிய யோசிச்சேன். விஷயம் அவங்க கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு அவ இருக்குங்க. பிள்ளை பெத்துட்டு கல்யாணம் காலையில ஆகாம 6 மணிக்கு இருக்கிற எழுந்து பொண்ணுங்க வேலையை என்ன ஓடிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கா. அப்படிலாம் நீ தயவு ஒண்ணும் போக செஞ்சு வேண்டியது பொண்ணுங்களை இப்படி போய் தள்ளி அம்மா உனக்கு விடாதீங்க. நல்லா வேலை பார்த்து அழகா பாத்தீங்களா? சம்பாதிச்சு அவங்க கொடுக்குது. அவங்க அம்மா ரெண்டு ரேஷன் குழந்தைய கார்டு வச்சுட்டு இருக்குது. இப்போ அதே கதி ரேஷன் தானே. கார்டு இருக்குது. ஆமா. ஒழுங்கா அந்த ரேஷன் கார்டை வச்சுட்டு ஒழுங்கா என் அதுல கல்யாணத்துக்கு பருப்பு வருது, முன்னாடி இப்படி தோரம் பருப்பு, இருந்தா உளுத்தம் பருப்பு, நல்லா வச்சு வாழ்வான்னு அதுக்கப்புறம் சொன்னா என்ன யாருமே சோப்பு கட்டுறது. கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாமாயில், இப்படி பண்ணுவான்னு கோதுமை. நிலைமை தெரியுது. முன்னாடி இப்படின்னு தெரிஞ்சிருந்தா புரியுதா? நான் கொடுத்துருக்கவே மாட்டான். நீ இந்த ஆளுக்கு பின்னாடி தானே தெரியுது. ஆமா. இவ்வளவு பெரிய பொம்பளை அந்த 2 பிள்ளை பத்திட்டு இது மாதிரி கேவலமா பேசாத. நீ மனசே வேலைக்கு ரொம்ப போய் வெறுத்து போச்சு நீ இது மேடம். பாரு இப்ப அதை விட்டுடு. நீ வேலைக்கு போய் பசங்களை பாத்துக்கோ. நான் வேலைக்கு போனாலும் குழந்தைங்களை பாத்துக்கணும் அம்மா மேடம். இருக்காங்கல்ல? அம்மா இருக்கு. அது அம்மா வேலைக்கு வேலைக்கு போகுது. போறாங்க. அம்மா இவ போக வேண்டியது மேடம். யாரோ ஒருத்தர் அவன் அம்மா போகணும். வேலைக்கு போயிட்டு வருவா. யாரோ வாங்கிட்டு ஒருத்தர் கொடுப்பா. போகணும். அவன் அம்மா நல்ல நீங்க சம்பளத்துக்கு கொஞ்சம் இந்த ஆளு வெளியில போங்க. இந்த ஆளு நீங்க வெளியில போங்க உட்கார்ந்து ப்ளீஸ். இருக்கும். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. இந்த ஆள் பொண்டாட்டி. நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க. அது வேலைக்கு போயிட்டு வந்து அதுல நீங்க காசு வெளிய வெயிட் கொடுக்குது. பண்ணுங்க ப்ளீஸ். இது பாருங்க. இந்த அம்மாக்கு நாங்க வேலை வாங்கி கொடுக்கணும். பசங்களை பாத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உங்க மாமியார் பாத்துக்கட்டும். அப்புறம் சொத்து பசங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பாத்துங்க. அது எப்படி இருந்தாலும் அந்த சொத்து அவங்களுக்கு ஆமா போய் சேரும் மேடம். பாதுகாப்பா வச்சுக்கோமா. இடையில எதுவும் அவர் கொண்டு போய் வித்துடக்கூடாது. அதுதான். ஏன்னா எங்களுக்கு என்ன பண்ணா வீட்டுல இல்லாத போது அடிச்சு கிடிச்சு உருட்டி அதை புடிங்கிட்டு போயிட்டு. இல்ல கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுங்க. பேங்க் லாக்கர்ல யாராவது வச்சுக்கிறங்க. சரி அவரை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. பாத்துக்கோமா. நீ பசங்களை பாத்துட்டு நான் பாத்துக்குவேன் மேடம். வேலை வாங்கி கொடுக்குறோமா. சரிங்க மேடம். வேலைக்கு போய் குழந்தைங்க தைரியமா இரு. படிக்கணும் மேடம். ஆமா நீ வேலைக்கு அதுதான். குழந்தைங்களை இப்போ உனக்கு சும்மா 1000-2000 கொடுத்து உதவி பண்ணதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. சரிங்க மேடம். உன்னை பாத்துக்கிறதுக்கு உன் பசங்களை பாத்துக்கிறதுக்கான இது உனக்கு வரணும். சரிங்க. அதுக்கு என்ன நாங்க பண்ண முடியும்? உனக்கு வேலை வாய்ப்பு சரிங்க மேடம். கொடுக்க முடியும். அதை எடுத்து நீ நல்லா பாத்துக்கோ வாழ்க்கை. சரிங்க மேடம். சரியா? சரி. சரி கிளம்புங்க. அப்பா அம்மா இல்லாத வீட்டுல அண்ணங்க அக்காக்கள் எல்லாம் சேர்ந்து சின்ன பசங்க வீட்டுல அவங்களுக்கு கீழே இருக்கிற பசங்களுக்கு அவசரப்பட்டு நம்ம பாரம் ஒழிஞ்சா சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்படி நடந்ததுதான் இந்த திருமணம். பொண்ணு வீட்லயும் சரி அந்த பொண்ணுக்கு கீழே இன்னொரு பொண்ணு இருக்கான்னு அவசரப்பட்டு இந்த சம்பந்தம் வந்த உடனே வரதட்சணை எல்லாம் கேட்கலன்னு தள்ளி விட்டுட்டாங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கை தானே போச்சு.
அவர் வந்து வேலைக்கு போறது உத்தேசமே இல்லை அவருக்கு. கேட்டா பசங்க வந்து கவர்மெண்டோட பசங்க சொல்றாரு. இப்படி சொல்றவர் கூட எப்படி அந்த பொண்ணு வாழ்வா? எதை கேட்டாலும் அவர் வேற ஏதோ ஒரு பதில் சொல்றாரு, தட்டி கழிக்கிறாரு. என்ன வேலை கேட்டா சர்வே கேட்டா உங்களுக்கு தெரியாது, சொன்னா புரியாது சொல்றாரு. எந்த கம்பெனியில வேலை செய்றீங்கன்னா 4 கம்பெனியோட பேரை ஒன்னாக்கி சொல்றாரு. ரொம்ப தப்பா இருக்குது. அவருக்கு பொறுப்பெடுத்துக்கிறதுக்கான ஒரு மனநிலையே இல்லை. ரொம்ப கஷ்டம்தான். எல்லார்ட்டையும் கோவம், இந்த உலகத்து மேலே அவருக்கு கோவம். பெத்தவங்கள்ட்ட கோவம், அண்ணன் தம்பிங்கள்ட்ட கோவம், மனைவிட்ட கோவம். மனைவிட்ட அவருக்கு கோவம் இல்லை, அந்த எல்லார் மேல இருக்கிறது கோவத்தையும் அவர் மனைவி மேல காமிக்கிறாரு. வேற வழி இல்லை. அந்த பொண்ணு தனியா பாரத்தை எடுத்துட்டு தனியா வேலைக்கு போய் பசங்களை பார்த்துக்க தான் வேணும். அம்மாவும் வயசானவங்க, எவ்வளோ நாள் பார்த்துப்பாங்க? அந்த வேலையை நம்ம அவளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். நிச்சயமா உதவி பண்ணுவோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. கல்யாணமே பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள தள்ளி விடாதீங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சகோதரன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.